நாகர்கோவில் மும்பை பாலாஜி எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல ரொம்ப நாள் கழித்து உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேணிகுண்டா ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். ரேணிகுண்டாவிலேருந்து நம்மளோட மான்சூன் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 மணி ஆச்சு. ட்ரெயின் நம்பர் 16352 நாகர்கோவில் மும்பை பாலாஜி எக்ஸ்பிரஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம், ரேணிகுண்டாவிலேருந்து மும்பை வரைக்குமே. அண்ட் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க உள்ளே போய் நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். இந்த ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக நமக்கு 5 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் வரும்னு ஒன்றும் தெரியலை, ஒன்றும் டிஸ்பிளே போடலை. மணி வந்து 10:45 ஆச்சு. 1 இல்லைனா 5 வரும்னு சொல்கிறாங்க, பட் மோஸ்ட்லி 1 தான் வரும். நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 வரப்போகுதுங்க. பின்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்மளோட கோச் கிட்ட போகலாம். வேப் 730310 கல்யாண் தாங்க ஃபுல் பண்ண போகிறது மும்பை வரைக்குமே. அண்டர் சைடில் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. வண்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்டர் சைடு ஓரளவுக்கு இப்போ ஃப்ரீயாக தான் இங்கே இருக்குது. ஃபுல்லாக தான் வந்துச்சு, பட் எல்லாம் ரேணிகுண்டாவில் இறங்கிட்டாங்க. ஓரளவுக்கு அண்டர் சைடு ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ இதுதாங்க நம்மளோட கோச்சு A1. சீட் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 19. லோயர் பர்த்து தான் வந்திருக்கு. ஏசி 2 டயரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நைட் ஜர்னியாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நமக்கு ஃபுல் டே ஜர்னி இருக்க போகுது. ஸோ காலையிலேருந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் மும்பை வரைக்குமே. இப்போ நான் தூங்க போகிறேங்க. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:10 ஆச்சுங்க. ஒரு 1/2 hour டிலேவோட ரேணிகுண்டாலேருந்து கிளம்பியாச்சுங்க நம்ம பாலாஜி எக்ஸ்பிரஸ். இதுதாங்க நம்மளோட பர்த்து. நெக்ஸ்ட்டு 20 மணி நேரம் இங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பளி, தலானி, 2 பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாகவே இருக்கலாம். விரிச்சாச்சு. நான் தூங்க போகிறேன். காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். குட் நைட். இனிய காலை வணக்கம் மக்களே. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 4:15 ஆச்சுங்க. குண்டக்கல் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் டிலேவோட நம்ம ட்ரெயின் வந்து குண்டக்கல் ரீச் ஆகிருக்கு. 3:10 வந்து 3:15 இங்கேருந்து கிளம்பணும். 4:15 தான் குண்டக்கல்லே வந்திருக்கு. ரேணிகுண்டாவில் ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜர்னி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குண்டக்கல் வரைக்கும் இப்போதைக்கு 310 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரூ சேஞ்ச் இருக்குங்க. அதாவது ரேணிகுண்டாவில் ஒரு க்ரூ ஏறுவாங்களே லோக்கோ பைலட்ஸு, அவங்க வந்து த்ரூ அவுட் குண்டக்கல் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இங்கேருந்து வேறு க்ரூ ஒர்க் பண்ணுவாங்க.
பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகர்கோவிலிருந்து ரேணிகுண்டா வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பீடு வந்து 110 km/h ரன் ஆகுங்க. ரேணிகுண்டாவிலேருந்து வாடி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 130 km ஸ்பீடில் இந்த ட்ரெயின் ரன் ஆகுங்க. அதுக்கப்புறம் வாடியிலிருந்து உங்களுக்கு மும்பை வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 110 115 அந்த ரேஞ்சில் தாங்க போகும். ஏன்னா காஷன் ஆர்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ மெயினான பார்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேணிகுண்டாவிலேருந்து வாடி வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச் மட்டும்தான் 130 km/h ரன் ஆகுங்க இந்த ட்ரெயின். நமக்கு ஜர்னி டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் இருக்குது ரேணிகுண்டாவிலேருந்து மும்பைக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட ஹிஸ்டரி பற்றிலாம் நிறையா பேசலாம் நம்ம ஜர்னியில் போக போக. காலையில் விடிஞ்சவனே இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ண புதுசில் திருப்பதி வழியாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. எதுக்கு இந்த ட்ரெயின் திருப்பதியிலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, திருப்பதி வழியாக ரன் ஆகிட்டு இருந்த வண்டி ஏன் திருப்பதியிலேருந்து ஸ்டாப் பண்ணி இப்போ ரேணிகுண்டா வழியாக விட்டுருக்காங்க, இதெல்லாமே காலையில் விடிஞ்சவொடனே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜர்னியில் போக போக. சரி வாங்க, இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 16352 நாகர்கோவிலேருந்து மும்பை போகிற பாலாஜி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 2 days மட்டும்தாங்க ரன் ஆகும். Thursday அண்ட் Sunday காலையில் 6:15 நாகர்கோவிலில் கிளம்பி அடுத்த நாள் சாயங்காலம் 7:15 வந்து மும்பை போய் ரீச் ஆகுங்க. டோட்டலாக கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1955 கிலோமீட்டர்ஸை இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 39 மணி நேரத்தில் கவர் பண்ணுதுங்க. நாகர்கோவிலேருந்து மும்பை வரைக்கும் நான் சொல்கிறது. இதுவே ரேணிகுண்டாலேருந்து மும்பைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1150 கிலோமீட்டர்ஸு. ரேணிகுண்டா டு மும்பை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 20 hours கவர் பண்ணுவாங்க. இந்த பெரிய லைன் தான் இந்த செகந்திராபாத் போகிற ஆடி பைபாஸ்ன்னு இதில் போய் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகந்திராபாத்லேருந்து பாம்பே போகிற லைன். ஆக்சுவலாக வாடியில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஒரு ½ hour டிலேவோட நாம் வந்து இப்போது வாடி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா WADI. இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி டச் பண்ணி தாங்க ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா வந்து ரேணிகுண்டாவில் லோக்கோ ரிவர்சல் பண்ணி திருப்பதி போய் மறுபடியும் திருப்பதியில் லோக்கோ ரிவர்சல் பண்ணி ரேணிகுண்டா வந்து ரேணிகுண்டா, கடப்பா, குண்டக்கல், வாடி, சோலாப்பூர், பூனே வழியாக மும்பை ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண புதுசில் 2000 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 13 வருஷம் வந்து திருப்பதி வழியாக தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எதனால் திருப்பதி இந்த ட்ரெயினை இது பண்ணிட்டாங்கன்னா திருப்பதி அது ரேணிகுண்டா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் திருப்பதி போகிறதுக்கு லோக்கோ ரிவர்சல் அட்டாச் பண்ணணும், கட் பண்ணி ஃப்ரெண்டுக்கு அட்டாச் பண்ணணும். மறுபடியும் திருப்பதியிலேருந்து ரேணிகுண்டா வர்றதுக்கு மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதியில் லோக்கோ ரிவர்சல் பண்ணணும். இதனால் டூரேஷன் வந்து ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ரெயின் லேட்டாகவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு பல வருஷமாக. அதனால் மக்கள்லாம் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதாவது மறியல் பண்ணுற அளவுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி மறியல்லாம் பண்ணாங்க. அந்த நியூஸ்லாம் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக எங்கள் ஃபாதர் லோக்கோ பைலட்டாக இருந்தனால அப்போ பார்த்துருந்துருக்காரு. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் ஜனங்கள்லாம்
வந்து ரொம்ப நேரமாக ட்ரெயின் நிற்க வச்சு லோக்கோ ரிவர்சல் பண்ணி இதெல்லாம் நடக்கிறனால இந்த வண்டியை திருப்பதியை டச் பண்ணாமல் ரேணிகுண்டாலேருந்து டேரெக்டாக திருத்தணி வழியாக அரக்கோணம் போய் அரக்கோணத்துலேருந்து அப்படியே இது போகிற மாதிரி ஆக்கிட்டாங்க. அது வந்து எப்போன்னா ஜூலை 5, 2013 இந்த ட்ரெயின் திருப்பதி டச் பண்ணாமல் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வாடியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தாங்க ஹால்ட்டு. வண்டி ½ அன் ஹவர் டிலேவாக வந்தனால வெறும் 3 நிமிஷத்தில் வண்டி வாடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேல ட்ராவல் பண்ணிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம. பார்த்தா கலபுரகி தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட வாடியில் முடித்தேன். ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கினேன் வெளியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தூங்கினேன். முழிச்சு பார்த்தேன் கலபுரகி தாண்டியாச்சு. ட்ரெயின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேண்ட்ரி கார் இருக்குது. பட் ட்ரெயினில் வந்து என்னென்ன சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல், உப்மா, பிரெட் ஆம்லெட் சேல் பண்ணுறாங்க. பட் நான் வெளியே தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெயின் வந்து இனாகரல் ஆனது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 2, 2000. அதாவது இந்த ஜூலை 2 வந்துச்சுன்னா இந்த ட்ரெயினோட 24th இயர், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லி 24 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடும் பாலாஜி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து மும்பை போகிற உத்யான் எக்ஸ்பிரஸுங்க. சோலாப்பூர் ஹோமில் நிற்கிது. पाव भाजी कैसा? पाव भाजी 50 का क्या? पाव भाजी மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 11 ஆச்சுங்க. சோலாப்பூரில் பாவ் பஜ்ஜி வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் 50 ரூபா தான். சோலாப்பூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப்பிங் இருக்குங்க நமக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாவ் பஜ்ஜி தான் வாங்கியிருக்கேன். அதோட காஸ்ட் வந்து 50 ரூபா தான். ட்ரெயினில் நமக்கு பேண்ட்ரி கார் இருக்குது. பட் இருந்தாலும் கண்டினியூஸாக ஒன்றும் சேல் பண்ணல. காலையில் 7:30 மணிக்கு என்னமோ பொங்கல், உப்புமா இது மட்டும் தான் சேல் பண்ணாங்க, பிரெட் ஆம்லெட்டு. அதுக்கப்புறம் யாரும் அதில் டீ காஃபி தான் சேல் பண்ணிட்டுங்க. பேண்ட்ரி கார் ரன் ஆகலைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேம் இதே நாகர்கோயிலேருந்து மும்பை போகிற 163
401639 நாகர்கோயில் ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. ஸோ அந்த வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 4 டேஸ் ரன் ஆகும். இந்த பாலாஜி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி 2 டேஸ் மட்டும்தாங்க ரன் ஆகும். மெயினாக இந்த ரூட்டில் சொல்ல வேண்டிய செக்ஷன் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூனேலேருந்து மும்பை தாங்க. அந்த ஸ்ட்ரெச்சு தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக காட் செக்ஷன் தான் இருக்க போகுது. லோன்வாலா கண்டாலா காட்ஸு. மான்சூன் வேறு மரம் இப்போயே இருட்டிக்கிட்டு தான் இருக்குது. சோலாப்பூர் இப்போ மணி 11 ஆச்சு. ஆனால் வெயிலே தெரியல, அந்தளவுக்கு மோடமாக இருக்குது. 11:15 சோலாப்பூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க நம்ம ட்ரெயின். அங்கே நிற்கிற வண்டி தான் உத்யான் எக்ஸ்பிரஸ். பெங்களூரில் நேற்று சாயங்காலம் கிளம்பியிருக்கோம். மஹேந்தர் ராவல் திருநெல்வேலி அதாவது தென் மாவட்ட சைட்லேருந்து மும்பைக்கு எத்தனை வண்டி விட்டாலுமே பத்தாதுங்க. எல்லா வண்டி ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணுது பார்த்தீங்களா 16340 நாகர்கோயில் மும்பை எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வேறு ரூட்டில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயினோட ரூட்டை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணாங்க. அது என்ன ரூட்டு சொல்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க. நாகர்கோயில், திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், சேலம், திருப்பத்தூர்லேருந்து குப்பம், பங்கார்பேட், கிருஷ்ணராஜபுரம், ஹிந்துப்பூர், தர்மபுரம், குண்டக்கல், அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த வாடி, சோலாப்பூர், பூனே, மும்பை இந்த ரூட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் தாங்க இந்த ட்ரெயினை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெங்களூர் ரூட் டச் பண்ணாமல் தர்மபுரத்தில் இருந்து இந்த வண்டியை மதனப்பள்ளி, பீலேரு, பாக்காலா லோகோ ரிவர்சல் பண்ணி சித்தூர், காட்பாடியிலேருந்து சேம் இந்த ரூட்டில் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரெயினை. உங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வேணும்னா இங்கே வாங்கிக்கலாங்க. எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. வடா பாவு, பாவ் பஜ்ஜி என்னென்னமோ சேல் பண்ணுறாங்க. கொய்யாக்காய், வாழைப்பழம் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. இங்கே வாங்கிக்கலாம் நீங்கள். ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுன் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடி. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 3 லைன் பிரியுங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை போகிறது, இன்னொன்று வந்து சரியாக ஐடியா இல்லை எனக்கு. இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷிரடி போகிற ரூட்டுங்க. ஷிரடி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து தான் பிரியும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூனே ஜங்ஷன் தாங்க. ஸோ பூனே ஜங்ஷன்லேருந்து மும்பை ஸ்ட்ரெச்சு. அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்ட்ரெச் நம்ம கவர் பண்ணணும்னு. அது டே டைம், அதாவது ஈவினிங் ஆயிரும் மும்பை போகிறக்குள்ள. பட் இருந்தாலும் 3 மணிக்கு 3:15 பூனே போயிடுவோம். அங்கேருந்து அந்த லோன்வாலா அந்த காட் செக்ஷன் கவர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோ சீனிக்காக இருக்கும். திருநெல்வேலியிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பைக்கு ஏகப்பட்ட க்ரௌட் வந்து இந்த ட்ரெயினில் ஆக்குபென்சி பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த மும்பையில் இருக்க தாராவி இந்த சைடு இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோயில் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, மும்பையிலேருந்து திருப்பதி வரணும், மலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி சைடில் இருக்க மக்கள், நாகர்கோயில் இந்த சைடு இருக்க மக்கள் தான் இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று சொன்னோம் பார்த்தீங்களா, நாகர்கோயில் ட்ரை வீக்லி எக்ஸ்பிரஸ், இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங், அந்த ட்ரெயினுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் கிடைக்கிறது இந்த ட்ரெயினில் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. 1:50க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டவுன்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சுங்க. திருநெல்வேலியிலேருந்து மும்பைக்கு இன்னொரு வண்டி விட்டால் கூட நல்ல வரவேற்பு இருக்கும் மக்களோட. அந்த ட்ரெயின் கூட திருப்பதி வழியாக விட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா மலைக்கு வர்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இங்கே திருநெல்வேலி நாகர்கோயிலேருந்து திருச்சி வர்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூனே ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கே இருந்து தான் நம்ம பியூட்டிஃபுல்லான சீனிக் வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. மணி வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. எனக்கு வந்து நம்ம லோன்வாலா கண்டாலா காட்ஸ் கவர் பண்ணுறப்போ நல்லா ஈவினிங் டைம் ஒரு 4-5 அந்த டைமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேரை பற்றி பார்த்துடலாங்க. அன்ரிசர்வ்டில் வந்து ரேணிகுண்டாலேருந்து மும்பைக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து 500 ருபீஸு. ஏசி 3 டயரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1400ங்க. அண்ட் 2 டயர் ஏசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2000 ரூபாங்க கரெக்டாக. நம்ம திருப்பதிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பைக்கு டெய்லி ட்ரெயின்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவும் இல்லை. ரேணிகுண்டாலேருந்து தான் மும்பைக்கு ட்ரெயின் இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து மும்பை போகிற எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், சென்னையிலேருந்து லோகமானிய திலக் போகிற எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், இல்லை எல்லாமே இந்த மதுரை லோகமானிய திலக்கு, இந்த பாலாஜி எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் தான் இருக்குது. ஸோ திருப்பதிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூனேக்கு ஒன்று தான் டெய்லி இருக்குது. பூனே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அது ஒன்று தாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோன்வாலா வந்து ரீச் ஆக போகிறோங்க. ஸோ லோன்வாலாலேருந்து காஜரத் வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான காட் செக்ஷன் இருக்க போகுது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிளைமேட் எந்த அளவுக்கு கிட்டிக்கிட்டு இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இன்னும் அந்த காட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டால் வேறு லெவலில் இருக்க போகுது. இந்த ட்ரெயின் ஜர்னியில் ஹைலைட்டான பார்ட் வந்து இந்த இடம் தான். ஸோ மறக்காமல் பாருங்கள். லோன்வாலா வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு சில ட்ரெயின்ஸ்க்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க பின்னாடி. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு அட்டாச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா காட் செக்ஷன்றதுனால பின்னாடி இருந்து லோக்கோ புல் பண்ணும்.
मुलक्कन याद था उनसे बोले वहाँ पे कुछ ना याद रहा। एग्जाम्पल देते हैं जब याद मिल गया तो याद। என்னடா மும்பை சிஎஸ்எம்டி போகிறவன் நடுவில் எங்கே இறங்கி நின்று பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்து ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தானேவோட ஸ்டாப்புன்னு சொல்லிட்டாங்க. இதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை சிஎஸ்எம்டி அதாவது சத்ரபதி மகாராஜ் டெர்மினஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது, ட்ராக்ஸ் வேலை. அதனால் நம்ம வந்து பாலாஜி எக்ஸ்பிரஸ் வந்து தானேவோட ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே இங்கேருந்து இறங்கிட்டாங்க. இங்கேருந்து இந்த லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி சிஎஸ்எம்டி போகணும். ஸோ நானும் இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் மும்பை போக போகிறேன். ஸோ இந்த vlog உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் நான் வேறு ஒரு vlogல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓவராலாக இந்த ஜர்னி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு vlogல நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறேங்க. அண்ட் இந்த மான்சூன் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆக போகிறதில்ல, இன்னும் நிறையா ஜர்னிஸ் இருக்குது. இப்போ நம்ம ரேணிகுண்டாலேருந்து மும்பை, அதாவது மும்பையில் தானேக்கு வந்துட்டோம். இப்போ தானேலேருந்து மும்பை போயிடுவோம். அங்கே போயிட்டு நாளைக்கு காலையில் ஒரு ஜர்னி இருக்க போகுது. அது யார் கூடன்றதை காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மட்டும் ட்ராவல் பண்ண போகிறதில்ல அந்த ட்ரெயினில். நம்ம கூட இன்னும் 2 vloggers சேர்ந்து தான் கொலாபா பண்ண போகிறாங்க. அது என்னன்றது நாளைக்கு நெக்ஸ்ட் vlogல நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.